ஃபேஸ்ல வந்து டேன் இருக்கு, கை கால் வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல போய் கருப்பாயிடுச்சு, இல்லைன்னா உங்களோட கழுத்துல செயின் போட்டு போட்டு கருப்பாயிடுச்சு, கேர்ள்ஸ் அண்ட் உமன் வந்து பாத்தீங்கன்னா பிரேசியர் போட்டு செஸ்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கு, கை முட்டி வந்து கருப்பா இருக்கு, கால் முட்டி கருப்பா இருக்கு, இந்த மாதிரி உங்களோட உடம்புலயும் உங்களோட ஃபேஸ்லயும் எந்த விதமான ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் ஸ்கின்ல வந்து டல்னஸ் இருக்கு, டார்க்னஸ் இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் கியூர் பண்றதுக்கு வீட்ல இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு நான் 2 ரெமடிஸ் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். இது ரெகுலரா ஒரு 1 month ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு விசிபிளான ரிசல்ட்ஸ் இருக்கும். வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட பேரு ஸ்ருதி. ஸோ இன்னைக்கு நான் காமிக்க போற ரெமடியோட மெயின் ஹீரோ இன்கிரீடியன்ட் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன பிள்ளையில ஒரு 10th 11th படிக்கும்போது இந்த ஸ்நேகிதி புக்கு, அவள் விகடன் புக்கெல்லாம் அழகு குறிப்பு அப்படின்னு சொல்லி வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்பாளி பழம் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா யூஸ் பண்ணியிருப்பாங்க. பப்பாளி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் யாரெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்றோம் கிடையாது இல்லையா? ஏன்னா அது ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாது. அதனால ஸோ இன்னைக்கு இதுதான் மெயின் இன்கிரீடியண்டா இருக்க போது. எந்த மாதிரி ஸ்கின் டைப் எதுக்கு யூஸ் பண்ணணும், ஃபேஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும், பாடிக்கு எப்படி யூஸ் பண்ணணும் தனித்தனியா சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ எதனால பப்பாளி இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பப்பாளியில வைட்டமின் சி வந்து நிறைய இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து யங்கா இருக்கிறதுக்கு, க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு, ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், டல்னஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெறும் ஃபேஸ் பேக் மட்டும் கிடையாது, நீங்க இன்டர்னலா சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. பப்பாளி பழம், கொய்யாக்காலையும் அப்புறம் ஆரஞ்சுலயும் வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் சி வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த 3 ஃப்ரூட்ஸும் நீங்க ரெகுலரா டெய்லி ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்க ஸ்கின் செம்ம க்ளோயிங்கா இருக்கும். இன்டேக் நல்லா எடுத்துக்கிட்டு இந்த பேக்லாம் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ ரெமடிக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பப்பாளி பழம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பழுத்ததா இருக்கும் இல்லையா, அந்த பழம் வந்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்பாளி பழத்தோட அந்த பியூரே வந்து கிடைச்சிடும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபேஸ் பேக் அண்ட் பாடி பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். நல்லா பழுத்து இருந்ததுன்னா நீங்க மசிச்சு விட்டாலே போதும் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளண்டர்ல போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு பீஸ் அளவுக்கு பப்பாயா நான் நிறைய எடுத்திருக்கேன் இன்னைக்கு, பிகாஸ் நான் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு கைக்கு மட்டும் வேணும், காலுக்கு மட்டும் வேணும்னா பழம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இப்போ நம்மளோட பப்பாளி பியூரே வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் பேக் எப்படி செய்யணும் அண்ட் பாடி பேக் எப்படி செய்யணும் நான் தனித்தனியா உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்னைக்கு செஞ்சு காமிக்க போற ஃபேஸ் பேக்ல ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது முல்தானி மிட்டி. முல்தானி மிட்டி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். ஸோ முல்தானி மிட்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிலி ஸ்கின் மட்டும் கிடையாதுங்க, எல்லா ஸ்கின் டைப்ல இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ முல்தானி மிட்டி நம்மளோட ஸ்கின்னை டைட்டன் பண்றது, போர்ஸை வந்து ஸ்ட்ரிங் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாம ஆயிலினஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா ஆயிலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ முல்தானி மிட்டி எல்லா ஸ்கின் டைப்ல இருக்கவங்களும் சூட்டபிளா இருக்கும். சப்போஸ் முல்தானி மிட்டி இல்ல எனக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு, இல்லைன்னா பாசிப்பருப்பு மாவு வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். ரொம்பலாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு நேச்சுரலாவே இந்த ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்னா மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அரைச்சு வச்ச அந்த பப்பாளி பியூரே வந்திருக்கு பாத்தீங்களா, அதுல 1 ஸ்பூன் அளவுக்கோ இல்ல தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி, தண்ணி எல்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க, வெறும் அந்த பப்பாளி பழத்தை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க டெய்லி கூட யூஸ் பண்ணலாம், எந்த இஷ்யூவும் கிடையாது. நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஸ்கின்ல ஓப்பன் போர்ஸ் வந்து இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, பிம்பிள்ஸ் வந்து போன, பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் இருக்குன்னா அதையும் வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணும். ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும், ஸ்கின் வந்து யங்கா க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணாலும் நல்லது தான். பட் அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னா வீக்லி 2 times யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். நான் சொன்ன ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நீங்க இது வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாடிக்கு யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணணும், அப்பதான் ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பாடி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்டன் அப் பண்றதுக்கு அண்ட் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி பாடி ஸ்கின்னுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க, வீட்டிலே அரைச்சாலும் சரி இல்ல கடையில வாங்கினாலும் சரி, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ண போறேன். ஸோ 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். அகைன் இது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முதுகுல வந்து ஆக்னி ப்ராப்ளம் இருக்கு, இல்ல பட்ல வந்து ஆக்னி ப்ராப்ளம் வந்து இருக்கு, இல்ல உடம்புல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா அந்த கொப்பளம் மாதிரிலாம் வருது அப்படின்னா அது எல்லாமே சரி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு உடம்புல இருக்க ஹேர் க்ரோத் ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சு வச்சு அந்த பப்பாயா பேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டு இது கூட நீங்க வேணும்னா காய்ச்சாத பால் இல்ல காய்ச்சின பால் எது இருக்கோ அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இன்னைக்கு நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா
பப்பாளி அது ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாடி பேக்காகவும் இது யூஸ் பண்ணலாம், பாடி ஸ்க்ரப்பாகவும் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணலாம். இது எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களுக்கு கை காலில் டேன் இருக்குன்னா ரிமூவ் பண்ணும், கை விரல் முட்டியிலலாம் டேன் இருக்கும் இல்லையா அதை ரிமூவ் பண்ணும். எல்போ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிம்பிள்ஸ் மாதிரி முள்ளாக இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணும். கழுத்தில் செயின் போட்டு போட்டு கருப்பாக இருக்குன்னா அது சரியாயிடும். உங்களுக்கு உடம்புல நான் சொன்ன மாதிரி ப்ரா போட்டு பிரேசியர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் கிட்ட கருப்பாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹோல் பாடியில் எங்கே வேணாலும் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் பார்ட் கிட்ட மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குளிக்கும் போது நீங்கள் சோப் போட்டு குளிச்ச பிறகு ஸ்க்ரப் மாதிரி போட்டு வந்து குளிக்கலாம். எனக்கு வந்து உட்காந்துட்டு காய வைக்கலாம் டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் குளிச்சுட்டிங்கன்னா ஸ்கின் அவ்வளோ பேபி சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். பாடி பேக் டெய்லி யூஸ் பண்ண முடியாது, ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 1 மந்த்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். ஏஜ் குரூப் எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக இன்டேக் வந்து நல்லா எடுத்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க, இளநீ குடிங்க, ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கோங்க உடம்ப. அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸும் ரொம்ப நல்லது. கேரட், பீட்ரூட் இதெல்லாமே நம்ம இன்டேக் எடுத்துக்கும் போது ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.